அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் கரை 10 வருஷமான கரையாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணால் 10 ரூபாய் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் உங்களோட தோசைக்கல் க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், ரொம்பவே பளிச்சுன்னு ஆகிடும். அண்ட் உங்கள் வீட்டில் கிளாஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ண ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும், ரொம்பவே ஷைனிங்காக பல மாற்றிடலாம். அண்ட் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான 6 வகையான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலுமே தலைமுடியாக தான் கிடக்கும். ஸோ தலையில் முடி இருக்கோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய தரையில் அதிகமான முடி இருக்கும். அங்கங்கே மூலையில் எல்லாம் ஒதுங்கி போயிருக்கும். நம்ம இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப காற்று நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த முடி எல்லாமே ஒரு ஓரமாக போய் ஒதுங்கிடும். அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மளுடைய கைகளால் அதை எல்லாத்தையுமே எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு ரொம்பவே பொறுமை அவசியம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப மெனக்கட வேணாம், ரொம்பவே ஈஸியான முறையில் ஒரே ஒரு க்ளீனிங்கில் எல்லா தலைமுடியையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்படி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அந்த தொடப்பத்து மேலே லைட்டாக ஒட்டி வச்சிடலாம். ஸோ இப்போ இதை தொடப்பத்தை வச்சு இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த தொடப்பத்தை வச்சு நம்ம கூட்டும்போது பார்த்திங்கன்னா தலைமுடி மட்டும் இல்லை, சின்ன தூசு இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த செல்லோ டேப்பில் எல்லாமே ஒட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இருக்கக்கூடிய குட்டி தூசு எல்லாமே ஒட்டிருச்சு. அண்ட் தலைமுடி எல்லாமே அந்த செல்லோ டேப்பில் ஒட்டி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடு கூட்டும்போது நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டினா போதும். டெய்லியுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். பட் நம்ம டீப் க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ வீட்டில் எந்த மூலையிலையுமே தலைமுடி இருக்காது, எப்போவுமே நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த மூலையிலலாம் ஒரு மாதிரி மஞ்சள் பூத்த மாதிரி ஆயிரும். சம்டைம்ஸ் பூஞ்சை கூட வச்சிடும். இது உட்டில் செஞ்சது அப்படின்றதால இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நினச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் அளவு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 லெமன் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம சோப்பு வச்சு க்ளீன் பண்ணாலே போதுமே, எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு நல்லா 1/2 hour ஊற வச்சு அதை க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குமோ அதே பளிச்சுன்னு நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம லைட்டாக அதை தேய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் சேர்த்து இந்த மாதிரி தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த தூசு அழுக்கு எல்லாமே தனியாக பிரிஞ்சு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் லாஸ்ட்டில் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நான் தேய்ச்சி எடுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லெமன் தோல் வச்சு நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்ஸ் அழுக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ இது ஃபுல்லாக இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இதோட கலர் எந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம இப்போ லெமன் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள், புதுசாக வாங்கின சாப்பிங் போர்டு மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் நான்ஸ்டிக்கு மாறுறது எதனால அப்படின்னா, தோசைக்கல் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அடி பிடிச்சிருது, தோசை வரமாட்டேங்குது அப்படின்றதுனால தான். இதில் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒட்டி இருக்கும். அதை நம்ம டெய்லி நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் செஞ்சால் போதும். அந்த தோசைக்கல் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சமையல் யூஸ் பண்ணுற சோடா சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போதே நீங்கள் லைட்டாக ஒரு தோசை கரண்டியை வச்சு நம்ம லைட்டாக நம்ம அந்த ஓரங்கள் எல்லாமே நம்ம தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு அது ரிமூவ் ஆகி வராது. அதுக்காக தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் உங்களுக்கு ரொம்ப க்ளீன் ஆயிடணும் அப்படின்னா இதை அப்படியே ஒரு பெரிய பேனில் நீங்கள் இந்த சுடுதண்ணி
எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இந்த தோசைக்கல்லை உள்ளே வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பட் நான் வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் ஊற வைக்கலை. ஏன்னா இன்றைக்கே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போவே வீடியோ போடணும் அப்படின்றதுனால ரொம்ப அவசரமாக தான் இதை நான் க்ளீன் பண்ணேன். இருந்தாலுமே எனக்கு ஓரளவுக்கு நல்லா க்ளீனிங் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒயிட் கலரில் ஒரு புதுசாக வாங்கின தோசைக்கல் மாதிரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். பட் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே கை கொடுத்துச்சு. இந்த மெத்தட் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண பேன் வந்து க்ளீன் பண்ணணும், அடுப்பிடிச்ச பேனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குது. அந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடுச்சு, நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் ஊற வைக்காமலே எனக்கு இவ்வளோ க்ளீனிங் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே டெய்லி வியருக்கு நம்ம கோல்டு இயரிங்ஸ் நம்ம வந்து வியர் பண்ணியிருப்போம். ஆனால் அது எப்போவுமே க்ளீனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம யூஸ் பண்ண அதோட கலர் வந்து அப்படியே மங்கல ஆகிற மாதிரியே இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த இயரிங்ஸை கலட்டி நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். நம்ம எப்போ இதுக்குன்னு நம்ம போட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டுமே போதும். உங்கள் வீட்டில் தோசை மாவு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தோசை மாவை ஒரு சின்ன ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். இந்த தோசை மாவு உள்ள என்னோடய இயரிங்ஸை நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு கரெக்டாக 1/2 hour நல்லா ஊறணும். இது கூட நான் எந்த ஒரு சோப்பு, லிக்விடு, ஷாம்பூ, பேக்கிங் சோடான்னு எதுவுமே நான் சேர்க்கலை. அமேசிங்கான ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதை நான் 1/2 hour கழித்து இப்போ நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இதை எடுத்து இதை நான் தேய்க்கிறதுக்கு முன்னாடியே இதை எடுத்த உடனேயே நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஆச்சரியம்தான். ஸோ இது வந்து நானாக கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தோசை மாவு வச்சு நான் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் வந்து க்ளீன் பண்ணேன், நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. சரி நம்ம ஏன் கோல்டு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது. நீங்கள் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இதை க்ளீன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி தோசை மாவில் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது அதை சும்மா லைட்டாக எடுத்து தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போனாலே நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷை வச்சு சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப நேரம்லாம் தேய்க்கல, லைட்டாக தான் தேய்ச்சேன். இப்போ இதை வந்து நல்லா நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரொம்பவே ஆச்சரியம்தான், அவ்வளோ பளிச்சுன்னு ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ் வந்து நான் புதுசாக வாங்கும்போது எனக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சோ சேம் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நகைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இனிமேல் சோம்பேறித்தனம் படாதீங்க. தோசை மாவு இருந்தால் மட்டுமே போதும், ரொம்பவே பளிச்சுன்னு பளபளன்னு புதுசு போல் நம்மளோட தோடு வந்து மாற்றிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கப்ஸ், டீ கப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நாளடைவில் அதோட கலர் வந்து ஒரு மாதிரி மங்கலாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை திரும்ப நம்ம வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அதில் டீ ஊற்றி கொடுக்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். சில பேர் இதை இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணியில் இதை போட்டு கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து வெடிச்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டூத் பேஸ்ட்டு தான் நான் எடுக்கிறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 1/2 லெமன் வந்துட்டு அதோட தோல் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். நான் 1/2 லெமன், ஃபுல் லெமன் எடுக்கலை. அதோட தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்டிலாக தான் இப்போ நான் தேய்ச்சி எடுக்கிறேன். இப்போ என்னோட காஃபி கப், டீ கப் எல்லாத்தையுமே இப்போ நான் தேய்ச்சி எடுக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் டீ கப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது காஃபி எல்லாமே குடித்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து ஒரு மாதிரி லைட்டாக எல்லோ கலரில் சேஞ்சஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் ஐட்டம்ஸ்லையுமே இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ புதுசு போல் பளிச்சுன்னு பளபளன்னு உங்களோட கிளாஸ் ஐட்டம்ஸ் மாறுறத உங்களால் உணர முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட பாத்ரூம் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது தான் எல்லா பெண்களுக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதுக்காக அதிகமாக நம்ம செலவு பண்ணி என்னென்னவோ வாங்கி க்ளீன் பண்ணுவோம். இருந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த உப்பு கரை படிஞ்சு இப்படி மாறிட்டே தான் இருக்கும். ஸோ இதை ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10 ரூபாய் மட்டும் போதும், நம்மளுடைய பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு பளபளன்னு மாற்றிடலாம்.
அண்ட் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ₹10 ஈனோ பேக்கெட் தான் எடுத்துக்கிறேன். இந்த ஈனோ பேக்கெட் வந்து கட் பண்ணி இப்போ ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா ஒரு 3 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ½ லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்கள் பாத்ரூம் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரியான ஈனோ லெமன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு உப்புக்கள் சேர்த்துக்கிறேன். உப்புக்கள் வந்து நல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் சோடா 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த லிக்விட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோப்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுர வரும். கொஞ்ச நேரத்தில் இந்த நுர வந்து அப்படியே அடங்கிடும். ஸோ அவ்வளோதான். இந்த சொல்யூஷனை வச்சு தான் நம்ம பாத்ரூம் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் டைல்ஸில் ஃபுல்லாக நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுக்கலாம். நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் வந்து ஃபுல் பாத்ரூமுக்குமே நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லைனா சீக்கிரமாகவே உங்களுக்கு காலியாகிடும். இப்போ கையில் வந்து ஒரு கேரி பேக்கை நல்லா நான் வந்து கட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாத்ரூமுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக ஸ்க்ரப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. ரொம்ப உப்பு கரையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை க்ளீன் பண்ணும்போது டைல்ஸில் ஸ்க்ராட்ச் விழும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்ல ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். ஆனால் ட்ரஸ்டடாக சொல்கிறேன், நான் இப்போவே வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வெயிட்லாம் பண்ணலை. நான் தேய்ச்சி முடித்த கையோடவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த டைல்ஸ் அப்புறம் ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா எந்த மாதிரி புதுசான முறையில் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து எப்போவுமே அப்படி தான், எந்த மாதிரியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது நம்ம பண்ணக்கூடிய வேலை நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியாது. நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும். அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கள்ல, அதுதான் என்னோடய சக்ஸஸ். ஸோ ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் தேய்ச்சிட்டு திரும்ப நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு திரும்ப ஒரு டைம் நல்லா நீங்கள் தேய்ச்சி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளோர் அண்ட் டைல்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு உப்பு கரை படிஞ்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ½ மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இதை விட பளிச்சுன்னு இருக்கும். ஸோ எனக்கு ஊற வைக்காமலேயே ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன 6 வகையான இந்த டிப்ஸ்லையுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.